शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं स्वं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रं दास्य शिष्यं श्रीशङ्कराचार्यनदास्य पद्मपादं च हस्तामर्कं च शिष्यं तं तोडकं वाद्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोक त्रिभुवन शिवाभ्यां इति पुनर्भवाभ्याम् आनंद स्फुरदनुभवाभ्यां नतिरियम्। ஆச்சாரியரால் எழுதப்பட்ட ஈஸ்வர பக்தியினுடைய பிராதானியத்தை காண்பிக்க வேண்டும், அது மோட்சதாயகமான ஒரு பக்தி என்பதை விளங்க வைப்பதற்காக எழுதப்பட்டதான ஒரு அருமையான ஸ்தோத்திரம் சிவானந்த லஹரி. எப்படி அம்பாளுக்கு சௌந்தரிய லஹரி அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோமோ அதே மாதிரி சிவனுக்கு சிவானந்த லஹரி என்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். அதை பார்த்தோம். அதுல 16 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 18வது ஸ்லோகம். त्वम् एको लोकानां परमफलदो दिव्यपदवी वहन्तस्त्वन्मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः कियद्वा दाक्षिण्यं तव शिव मदाशा च कियती कदा वा मद्रक्षां वहसि करुणापूरितदृशा। त्वम् एकः लोकानां परमफलदः दिव्यपदवीं वहन्तः त्वन्मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः यद्वा दाक्षिण्यं तव शिव मदाशा च कियती कदा वा मद्रक्षां वहसि करुणापूरितदृशा। हे शिवा, லோகானாம் त्वम् ஏகஹ, இந்த உலகத்துங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒருவர்தான். பரம பலதஹா, இல்லையா, மோட்சம் எனக்கூடிய வசத்தியான பழம். பரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதம், சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதமாக இருக்கக்கூடிய அந்த பரம் தத்துவமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலானதாக அகார உகார மகாரங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த மோட்சம் எனக்கூடிய பலத்தை கொடுக்கிறவர். கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பரம பலதா தொம் ஏகோ லோகானாம் பரம பலதா. ஏ சிவா, மங்களஸ்வரூபியே, தாங்கள் ஒருவர்தான் லோகானாம் பரமபலதா, உலகங்களுக்கு மோட்சம் முதலிய உயர்ந்த பலங்களை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் என்னாச்சு, திவ்ய பதவீம் வஹந்தஹா ஹரிமுகாஹா த்வன் மூலாம் புனரபி பஜந்தே, அப்படி படிக்கணும். திவ்ய பதவீம், பெரிய பெரிய வசத்தியான ஸ்தானத்தை அடைந்தவர்கள், உங்களுடைய சிவபக்தியினால படிப்படியா முன்னுக்கு வந்து அப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாகி தேவத்தை ஜெகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்களாக ஆகி திவ்ய பதவி, ரொம்ப வசத்தியான உயர்ந்த ஸ்தானம், திவ்யலோகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளை எல்லாம் வகந்தகா கூட அடைந்திருந்து தங்களை என்ன பண்றார்கள் அவர்கள்? ஹரிமுகாஹா, விஷ்ணு முதலிய தேவதைகள் எல்லாரும்
என்ன பண்றாங்கன்னா त्वन् மூலாம் புனரபி பஜந்தே உங்களை பஜந்தே திருப்பியும் திருப்பியும் உங்களையே சேவிக்கிறார்கள். எதுக்கு சார்? தன்னுடைய நிலையிலிருந்து நழுவக்கூடாது. ஒரு 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 இடத்துக்கு ரீச் ஆயிட்டான்னா அந்த நிலையில இருந்து நழுவக்கூடாது. சத்சங்கத்துக்குள்ள வந்துட்டோம், அந்த வேதாந்தத்துக்குள்ள விழுந்துட்டோம் அப்படின்னாக்க அந்த நிலையில இருந்து நம்ம போயிட்டோம்னாக்க நம்ம திருப்பி விழுந்துடும். அதனால அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளணும்ன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அதே மாதிரி அடிமுகாதி தேவர்கள்லாம் கூட அவங்க என்ன பண்றாங்களா, தன்னுடைய இந்த நிலை போதும் அப்படின்னு இருந்தா கூட ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. அவர்களும் புனரப்பி திருப்பி திருப்பி அவர்கள் என்ன பண்றாங்க, தொன் மூலம் பஜந்தே இல்லையா, காரணமாக இருக்கக்கூடிய உங்களை புனரப்பி பஜந்தே மறுபடியும் மறுபடியும் சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். திவ்ய பதவியின் வகந்தகா அரிமுகாக இல்லையா, தன் மூலம் புனரப்பி பஜந்தே உங்களை திரும்ப 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 அவர்கள் சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கியத்வா தாட்சிண்யம் தவ சிவ மதாஷா சக்கியதி தவ சிவ தவ கியத்வா தாட்சிண்யம் உங்களுக்கு எவ்வளவு தாட்சிண்யம் இல்லையா? தாட்சிண்யம்னா கேட்கிறவர்களுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தாட்சிண்யம். நமக்கு ஒண்ணும் லாபம் இல்லை, கேட்கிறாவா அவ மேல ஒரு தாட்சிண்யம் அதுல கொடுக்கக்கூடியது. அப்படி பரமசிவனுக்கு இந்த உலகத்துல யார்கிட்ட இருந்தாவது எதனாலேயாவது எந்த பொருள்னாவது ஏதாவது அடைய வேண்டியதுன்னு இருக்கா? ஆனா அவர் ஏன் இப்படி எல்லாருக்கும் கிருபை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அது அவருடைய சொரூபம். அதுதான் அவருடைய தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் இல்லையா? இப்போ ராமனாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் வேணும்னா ராமமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சுக்கிறான். கிருஷ்ணஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. தாட்சிண்யனே ஸ்வரூபமாக ஒருத்தர் இருக்கணும்னாக்க இல்லையா, மந்திரத்தை வைத்து கொண்டு அந்த எல்லா மந்திரங்களுக்கும் அவர் தான் ரிஷியாக இருந்து கொண்டு எல்லாரும் கொடுத்து அவளுக்கெல்லாம் கேட்கிற பலனை கொடுத்து அவ எல்லாரையும் மோட்சம் அடையறதுக்கு காரணமாக ஆகிறாரு. அது அல்லவா சிவனுடைய அழகு. தாட்சிண்யம் என்பதை ஒரு மூர்த்தியாகவே வைத்துக் கொண்டிருக்கார் இல்லையா? கம்பேஷன், கருணை, இதெல்லாம் இஃப் இட் ஹேஸ் டு ஹேவ் அ பொட்டன்ஷியல் ஃபார்ம் அது எப்படி இருக்கும்? சாட்சாத் பரமசிவ ரூபேன தட்சிணாமூர்த்தி ரூபமாக வந்து சேரும் இல்லையா? ராமருக்கு எப்படி மூர்த்தியை வைத்து கொண்டு ராமமூர்த்தி சொல்றோமோ கிருஷ்ணமூர்த்தி சொல்றோமோ அது மாதிரி தட்சிணாமூர்த்தியாக அவர் இருந்து கொண்டார். தெற்க பார்த்து உட்கார்ந்து இருக்கார். நம்மளெல்லாம் வடக்குல நின்று நமஸ்காரம் பண்ண வச்சு அந்த யமனுடைய பார்வையிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டே இருந்து நித்தியமான அமிர்தமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து பேசாமல் பேசி நமக்கு சைலன்ஸ்லயே உபதேசம், மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம், அந்த பரபிரம்ம தத்துவத்தை கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருடைய தாட்சண்யம் இருக்க. அதை பத்தி நம்ம சொல்லணுமா? கொஞ்சம் இல்லையா? கியத்தி எவ்வளவுன்னு சொல்லுமா? அதுவும் இல்ல மதாஷாச்ச கியத்தி என்னுடைய ஆசையை பாருங்க. நான் எங்கேயோ இது பண்றேன், எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை. அது எப்படி சார்? அது எதுவும் சரியாவே பண்ணல எந்த காரியத்தையும். ஆனா எனக்கு ஒரு ஆசை, சிவன் இருக்கார், நான் சிவபக்தன், அவருக்கு பேர் இருக்கு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் பேர் இருக்கு, ஒரு அப்ளிகேஷனை போட்டு பார்ப்போம், அவரால் மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு எனக்கும் அப்படி வருத. இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு போய் எவ்வளவு பெரிய ஆசைப்பாரு, இப்படி பண்ணிட்டு இந்த அசட்டு காரியங்கள்லாம் பண்ணிட்டு எனக்கும் வேதாந்தம் படிக்கணும், மோட்சம் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. கியதி இல்லையா? கதாவா கருணா பூரி ததிருஷா மத்ரக்ஷாம். ஆகையினால கருணை நிறைந்த நீர்கள் இல்லையா, கருணா பூரித திருஷா, கருணை பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் இல்லையா, சிவஸ்வரூபம். கருணா பூரிதமான திருஷா அவருடைய பார்வை, அவருடைய பார்வை இருக்க கருணை நிரம்பியதான ஒரு பார்வையினால கதா வா மத்ரக்ஷாம் பகசி அப்படின்னு கேட்கிறார். நீங்க எப்ப சார் உங்களுடைய கருணை நிரம்பிய பார்வையினால என் பக்கம் திரும்பி என்னையும் காப்பாற்றப் போகிறீர்கள்? உங்களுடைய பார்வை என் மேல் விழாதா அப்படின்னு ஆச்சாரியார் கேட்கிறார். அப்படின்னா நமக்காக அவர் பிரார்த்தனை பண்றார். நாம கேட்க வேண்டிய கேள்விய அவர் கேட்கிறார் இல்லையா? சதா சர்வகாலமும் தியானத்துல இருக்கணும். க்ஷணே நஷ்டே குதோ விக்கியா.
படிச்சுட்டே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் நடுவுல படிக்கிறத நிறுத்திட்டான்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அப்படி புத்தி தடுமாறி போயிடும். குதோ வித்யா சனேனஷ்டே. அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிவபக்தியில இருந்து சனேனஷ்டே அவன் சொன்னான், குதோ வித் தனம் அப்படின்ட்டான். இந்த பிசினஸ் மேனும் ஒரு நிமிஷம் இப்படி இப்படி பண்ணான்னாக்கா காம்படிஷன் வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடுவான் இல்லையா? அதனால சதா சர்வ காலமும் பக்தியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அதனால எப்போ அவருடைய பார்வை நம்ம மேல திரும்பும், நம்ம முன்னுக்கு வருவோன்றது தெரியாது. அதனால கதாவா கர்ணா பூரித திருஷா மதுரக்ஷாம் பகசி அப்படின்னு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக ப்ரே பண்ணார். त्वमेको लोकानां परमफलदो दिव्यपदवी वहन्तः त्वन्मूलं मूलां पुनरपि भजन्ते हरिमुखाः कियद्वा दाक्षिण्यं तव शिव मदाशा च कियति कदा वा मद्रक्षां वहसि करुणा पूरितदृशा. பார்த்தோம். அதே மாதிரி அடுத்ததுல வேண்டாரு ஒரு 5 காரணம் சொல்றார். இந்த சம்சாரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. எல்லாருக்கும் ஆசைன்றது இருக்க வேண்டிதான். ஆனா நமக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்க ஆசைன்னா எவ்வளவு பேராசை பாருங்க. இல்ல நிறைய சம்பாதிக்கணும் தானே ஆசை வரணும். நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வருது இல்லையா? சின்னதா ஒரு வீடு வாங்கணும் அவ்வளவுதானே ஆசை வரணும். ஆனா நமக்கு சின்ன வீடு வாங்கினா 1 பெட்ரூம் பிளாட் வாங்கினா பத்தல 2 பெட்ரூம் பிளாட் வாங்கணும்னு வருது. சரி 2 பெட்ரூம் பிளாட் வாங்கினேன் அப்போவாது கண்டென்டடா இருந்தியா அப்படின்னா, இல்ல சார் தப்பு பண்ணிட்டேன் சார், அப்பவே எல்லாரும் சொன்னாங்க கெஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, அதனால ட்ரிபிள் பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லுது. ட்ரிபிள் பெட்ரூம்லாம் பார்த்தா இதை பிளாட்ல உட்காருறது எனக்கு பிடிக்கல சார், தனியா 4-5 ரூம் இருக்கணும், நல்ல கார்டன் இருக்கணும், இதுதான் வேணும் இப்படின்னு போய்கொண்டே இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய ஆசை நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆசைகள் தான். இதுக்கு என்ன பேரு? துராஷா பூயிஷ்டா அப்படின்னு சொல்லி விசேஷமா சொல்ல போறார். இந்த முதல்ல இந்த ஸ்லோகத்தை படிப்பான். இதுக்கு பின்னாடி தேவி பாகவதத்தினுடைய ஒரு பெரிய கதை இருக்கு, அதையும் சொல்லணும். துராஷா பூயிஷ்டே துராசா பூயிஷ்டே दुरतिप गृहद्वारघटके दुरन्ते संसारे दुरितनिलये दुःखजनके मदायासं किं न व्यपनयसि कस्योपकृतये वदेयं प्रीतिचेत् तव शिवा कृतार्थाः खलु वयं दुराशा भूयिष्ठे. துராஷா பூயிஷ்டே அதிகமான ஆசை. என்ன ஆசை? எல்லா நன்மையும் எனக்கு வரணும். நான் ஓடி போனோம்னாக்கா டிக்கெட் டக்குன்னு எனக்கு கிடைச்சிடணும் சினிமாக்கு, எனக்கு பின்னாடி வரவனுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல. அதனால கொஞ்சம் போறவன் டிக்கெட் வாங்குறதுக்கு போய் ஓடுறான். என்ன பேராசை பாருங்க. அதே மாதிரி ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கணும்னா என்ன அப்புறம் நான் போனா கிடைக்காதுன்னு தள்ளி முட்டி அடிச்சுட்டு அப்படி போறோம் இல்ல. எல்லாம் எப்படி இருக்கும், எல்லா நன்மையும் வந்துடணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசை இல்லையா? சதா சர்வகாலமும் ஒரே திங்கிங், எப்படியாவது முன்னுக்கு வரணும். போய் 4 தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும், போட்டு அடிச்சு விடு, அங்க போய் பாரு, போய் பாட்டு முடிச்சுக்கலாம், எல்லாம் யோசிக்காத, போட்டு என்னால முடியும்னு சொல்லு, அங்க போய் பார்த்துக்கலாம். இல்லப்பா இந்த எனக்கு தெரியவே தெரியாதுன்னு எல்லாம் வாயில தாண்டா இருக்கு, போ எப்படி சொல்லி கொடுக்குறான் பாருங்க இல்லையா? எல்லாம் துராஷாக பூயிஷ்டம் இல்லையா? அதிகமான துராசைகளை வைத்துக் கொண்டிருக்கும், கெட்ட எண்ணங்களோட கலந்ததான ஆசைகள் இருக்கு பாருங்க, இது துராஷா. நல்ல ஆசை சத்சங்கத்துக்கு ஆசைப்படுறதோ அதுக்கு ஆசைப்படுறதோ தப்பு இல்லை, என்ன துராசா எல்லாம் வரணும் இல்லையா? நல்ல பொண்ணு கிடைக்கணும், அழகிய மாட்டு பொண்ணா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய மாட்டு பொண்ணா இருக்கணும் இல்ல, நல்ல குணத்தோட இருக்கணும், அப்படியே மாமியாரையும் மாமனாரையும் அப்படியே தாங்கன்னு தாங்கணும். குழந்தை பிறந்ததுன்னா ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய கவனிக்கணும், உடனே அப்பாவை கவனிக்கணும், மாமியாரை கவனிக்கணும், எவ்வளவு ஆசைகள் பாருங்க எல்லாம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தீரான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா தெரியும், இப்படி 3 பேர்ல விட்டுட்டு. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை, இப்படி ஒரு மாட்டு பொண்ணு வரணும், இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும், என் பேச்ச சொன்னதெல்லாம் கேட்கணும், நான் எங்க சொல்றானோ அங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாப்பிள்ளை, இப்படி எல்லாம் ஒரு ஆசை.
அந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானான்னு மாமனார் நினைக்கிறார். இதுதான் சார் உலகத்துல இல்லையா? துராஷா பூயிஷ்டே, இது ஒண்ணு. அடுத்தது துரதிப கிரகத்வார கடகே, துர் அதிப கெட்ட தலைவர், கெட்ட பிரபுக்கள், கெட்ட எஜமானர்கள் என்ன, கிரகத்வாரே அவர் வீட்டு வாசல்ல போய், கடகே இவன் வாசப்படியில போய் நிக்கணும். எதுக்கு பாருங்க, தலையெழுத்து இவ்வளவு படிச்சுட்டு ஒரு பாலிட்டிஷியன் பக்கத்துல போய் அங்க உட்கார்ந்து அவர்கிட்ட காரியம் ஆகணும்ன்றதுக்காக இப்படி ஒரு தலையெழுத்து சார். இப்படி பிறந்து எப்படி இருந்தா எங்க அப்பா எங்க தாத்தாலாம் யார் கையிலயும் கை நீட்டி சம்பாதிக்காத குடும்பத்துல பிறந்த நானு இன்னைக்கு என்ன பண்றான், எதையோ இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இன்ஜினியரிங் MBAவும் படிச்சுட்டு இப்படி போய் இல்லையா ஒரு கம்பெனியில போய் பெரிய பதவி வாங்கி அந்த அவன் என்ன சொல்றான், போய் முறைச்சிக்காத அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு அவளுக்கு என்ன வேணுமோ அந்த பொட்டியை கொடு, இப்படி கொடு, இதெல்லாம் பண்ண வேண்டிய நெசசிட்டி. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. தலை எழுத்து பாத்தீங்களா எப்படி இருந்து எப்படி படிக்க வேணுங்க. இவர்களை எல்லாம் கொண்டு போய் துஷ்டர்கள் முன்னாடி போய் துரதிபகா இல்லையா அவர் வீட்டு வாசல்ல போய் போய் காத்துட்டு இருக்கணும் இல்லையா. போய் நீங்க வாசல் எல்லாம் அந்த இவங்கெல்லாம் அந்த தொண்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகும்போது நடுவுல டைம் இருக்கும்போது மினிஸ்டர் இந்த ஆபீஸ் கார்பரேட் அபிஷியல்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா, படித்தவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் சான்ஸ் கொடுப்பாரு. 2 மினிட்ஸ்ல நீங்க போய் பேசிட்டு போனோம். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன அது அவமானம் பண்ணுவான். என்ன நீங்க படிச்சீங்க, இதை பிக்க பண்ணக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் அவமானப்படுத்துற மாதிரி பேசுவான். இதை சகிச்சு கொள்ளணும் இல்லையா. உத்தியோகத்துக்காக இதெல்லாம் பண்ண பாக்குறோமா இல்லையா இல்லையா. துரதிப கிரகத்வார கடகே, இப்படி ஒரு நிலைமை வேணுமா சொல்லுங்க. இல்ல துஷ்ட பிரபுக்களுடைய வீட்டு வாசல்ல போய் தொங்கணும் சார் நம்ம காரியம் ஆகணும்ன்றதுக்காக. இப்படி ஒரு நிலைமை தலை எழுத்து பாருங்க. நம்ம இல்ல எப்பேற்பட்ட குடும்பத்துல எப்படி பிறந்து எப்படி இருக்க வேண்டிய ஆளுங்க இன்னைக்கு எந்த நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, 2வது சொன்னார். இப்போ 3வது துரந்தே சம்சாரே அப்படின்னாரு. துரந்தகா அப்படின்னாக்க முடிவில்லாதது இல்லையா. அந்தரகிதா துரந்த, இன்னொரு அர்த்தம் துரிதம்னா என்னதுன்னா, நான் எந்த முடிவு பண்ணாலும் தலையெழுத்து நல்லா இருக்காது. நான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தா அது பண்ணா கரெக்டா மார்க்கெட் போயிடுறது. இது வாங்கி வச்சா கொஞ்ச நாள் பொறுத்து இதை விற்கலாம்னு பிளாட் வாங்கினா நான் வாங்கி 4 வருஷத்துல அந்த ஏரியால விலை குறைஞ்சிட்டே இருக்கு சார். இப்ப அவன் சொல்றான், இல்ல நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்கி வச்சேன், நல்ல 4 லட்சம் 5 லட்சம் வரும்னு வாங்கி வச்சா அது சார் இப்ப 70க்கு மேல போக சார், 50,000 போறது டவுட் தான் சார். இப்ப நீங்க விற்கலன்னாக்க என்ன ஆகுமோன்றான். இப்படி எல்லாம் பயமுறுத்தான். ப்ராடக்ட் அவுட்டேட் ஆயிடுச்சு சார் நீங்க வாங்கினதெல்லாம். இப்ப யார் சார் உங்க ப்ராடக்டை வாங்கிட்டு போவாங்க. நீங்க பாதி விலைக்கு கொடுக்கறதா தான் கொடுங்க. என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்டே ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளவு செலவு பண்ணு. அவ்வளவுதான் சார். அது போயிடுச்சு சார் மார்க்கெட்ல, கொஞ்ச நாள்ல போயிடும் அப்படின்றான். துரந்தே சம்சாரே, எப்படி இருக்கு பாருங்க. இந்த சம்சாரத்துல முடிவில்லாத ஒரு சம்சாரம். எந்த முடிவு பண்ணாலும் அது தப்பா போறது. இப்படித்தான் இருக்கு இந்த சம்சார துக்கமானது. சரி, துராஷா பூயிஷ்டே துரதிப கிரகத்வார கடகே ஹரந்தே சம்சாரே 3. 4வது துரித நிலையே. பாருங்க சார், துரித நிலையே அந்த பாபம் இருக்க பாபமே ஒரு நிலையமாக ஆயிடுச்சு சார் அவனுக்கு. இந்த பகவத்கீதையில சொன்னார் இல்லையா, துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயமா இருக்கு இந்த வாழ்க்கை. எப்படி இருக்குன்னாங்க, இது தேவாலயம் சொல்லலாம். இந்த வாழ்க்கைய துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்றாரு. எப்படி இருப்பாரு, எங்க போனாலும் துக்கம் 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 தான். அவன் போய் நினைச்சு பார்த்தேன்னா ஒரு துவரம்பருப்பா ஆயிடுத்துன்னா போய் வாங்கலான்னு பார்த்தா 130 ரூபான்றான் சார். இப்ப கையில எடுத்துன்னு போனோம், ஒரு 50 ரூபாய்க்கு இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். அந்த காலத்து பருப்பு வேற எப்படி இருக்கும். அது என்ன, சரி தக்காளி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரி போய் வாங்கலான்னு 50 ரூபா நோட்டை பாக்கெட்ல போட்டு போனான். 80 ரூபாய் கிலோன்றான். 1/2 கிலோ வாங்கிட்டு வர வேண்டிய, இன்னும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நிக்கிறா வாய்ப்பு இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் துக்கம். எந்த காரியம் பண்ணாலும் சரி துரித நிலையமாக இருக்கு. 5வது இன்னொரு காரணம், துராஷா பூயிஷ்டே துரைப கிரகத்வார கடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே.
துன்பமே வாழ்க்கை சார். தலையெழுத்து துக்க ஜனகம். எது காரியம் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு துக்கம் தான் வருகிறது. எது வாங்கினாலும் அது ஃபெயிலியர் ஆகுது வீட்டுக்கு. அது சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது. எந்த காரியம் பண்ணாலும் ஐயோ இங்க இந்த ஏரியால போய் வாங்கினியா அப்படின்றான். இந்த ஏரியால போய் வாங்கியிருக்கே இன்னும் கொஞ்சம் பெருசா கட்ட மாட்டியோ அப்படின்றான். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. மொத்தத்துல துக்க ஜனகமாகத்தான் நான் செய்யற காரியங்கள்லாம் இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல மதாயாசம் கிம்ன கிம்ன வியபனயதி அபனயதி விசேஷேன அபனயதி வியபனயதி மதாயாசம் இல்லையா? இப்படி என்னுடைய கஷ்டத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். துராஷா பூயிஷ்டனா இருக்கேன். துரதீப கிரக துவார கடகத்துல காத்துட்டு உட்கார்ந்து இருக்கேன். துரந்த சம்சாரத்துல மாட்டிட்டு முடிக்கிறேன். துரித நிலையமே வாழ்க்கையா இருக்கு. நான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் துக்க ஜனகமா இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற என்னுடைய ஆயாசம், என்னுடைய கஷ்டமானது கிம்ன வியபனயசி ஏம்பா ஆர் யூ நாட் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் இட்? இவ்வளவு பெரிய ஆள் நீர். பரமேஸ்வரன் பேர் வச்சிருக்கீங்க, தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி, கருணா பூரித்த திருஷா எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் என்ன மாத்திரம் விட்டேன்னு தெரியலையே. மத ஆயாசம் கிம்ன வியபனயசி, இத போக்கடிக்க மாட்டீர்களா? எதனால சார்? கஸ்ய உபகிருத்தையே. இது ஒரு அருமையான பதப்பிரயோகம். கஸ்ய உபகிருத்தையே, யாருக்காக சார் நீங்க என்ன ஹேளனம் பண்றீங்க? யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? whom do you want to help? கஸ்ய உபகிருத்தையே, இந்த என்னுடைய கஷ்டத்தை நீக்க மாட்டேன்றதுக்கு காரணம் என்ன? கஸ்ய உபகிருத்தையே, யாருக்கு ஃபேவர் பண்றதுக்கு சார்? என்ன இப்படி உல்லங்கனம் பண்றீங்க நீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். கஹா பிரம்மா, பிரம்மாஜி. கஸ்ய உபகிருதி, பிரம்மா என் தலையில எழுதி வச்சானே அதை மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இவன் கஷ்டப்பட்டுட்டான்னு அதுவும் இருக்கலாமோ இல்லையோ? இல்ல, பிரம்மா பிறக்கும் போதே என் தலையில இதெல்லாம் நீ போன ஜென்மால பண்ண, இப்ப என்னமோ நியாயமா பேசுற, நீ பண்ண அட்டகாசத்துக்கு யூ டிசர்வ் மோர் தென் திஸ்ன்னு அவர் எழுதி வச்சாரு. அதுதான் நியாயம்னு தோன்றது உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாமே. இப்படி எல்லாம் திங்க் பண்றாரு பராச்ச. கஸ்ய உபகிருத்தையே, பிரம்மனஹா என்ன அவருக்கு உபகாரம் பண்ண, பிரம்மாவிற்கு உதவி செய்யறதுக்காகவா இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு வேண்டிய சிவபக்தர்கள் அதிகமா பூஜை பண்றவாள ஹெல்ப் பண்ணணும்னு என்ன உல்லங்கனம் பண்றாளாம்? இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வதையம் இல்லையா? சொல்லுங்க சார் அப்படின்னால வத தவையம் பிரீத்திஹி சேத், உங்களுக்கு மாத்திரம் என் மேல ஒரு பிரியம் இருக்குமே ஆனால் இல்லையா, வயம் கிருதார்த்தா கலு வயம் இல்லையா, ஏ சிவ கிருதார்த்தாக, உங்களுடைய பார்வை ஒரு தடவை மேல பட்டுடுத்து, உங்களுடைய தாக்கியம் என்னுடைய மேல விழுந்துடுத்துன்னா நான் கிருதார்த்தனா ஆக விடுவேன். செய்ய வேண்டிய காரியத்தை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு விமோசனம் கிடைத்து விடுவேன் இல்லையா? நான் பிறந்ததே சிவபக்திக்காக தானே பிறந்தேன். அதை செய்தவனாக ஆயிடுவேன் இல்லையா? சிவனுடைய சிவயோகியாக நான் மாற வேண்டாமா? எனக்கு அது அந்த ஒரு நிலையை கொடுக்க மாட்டேளா அப்படின்னு கேட்டார். துராஷா பூயிஷ்டே துரதிபகிருஹத்வாரகடகே துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனகே. எப்படி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் துக்கத்தை சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய மதாயாசம் கிம்ன வியபனயதி, இதை போக்கடிக்க முடியாதா? கஸ்ய உபகிருத்தையே, யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்ன இப்படி பண்றீங்க? பிரம்மா எழுதினதை மாத்தக்கூடாதுன்றதுக்காகவா? எதே வத இயம் பிரீத்தி சேத், உங்க மேல எனக்கு இவ்வளவு அன்போட இருக்கேன்னு, அந்த அன்பை நீங்க கொஞ்சம் திருப்பி என் மேல விட்டீங்கன்னா, வத இயம் தவ இல்ல ஹே சிவ கிருதார்த்தா கலுவயம், நாங்களும் கிருதார்த்தனாக ஆகிவிடுவோம் கிருபை இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னார். இந்த துராச்சார பூயிஷ்டம் அப்படின்றதுக்கு சாஸ்திரிகள் ஒரு அருமையான கதையை சொல்லுவார். அந்த கதையை சொல்லணும்னு ஒரு ஆசை. தேவி பாகவதத்துல ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்க, தேவி பாகவதத்துல ஒரு ராஜா இருந்தார். ஜனகர் மாதிரி ரொம்ப சாதுவான ஒரு ராஜா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மகானாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவருக்கு பரோபகாரி அப்படின்னு பேரு. அவர் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார். ராஜாவாக இருந்த போதிலும் பற்றற்றதான ஒரு தன்மை. அதுதான் சொன்னேன், ஜனகர் மாதிரி இல்லையா? வரவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார்.
அப்படி பண்ணிட்டே இருக்கக்கூடியவர் ஒரு நாள் தர்பார்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சன்னியாசி நேர உள்ள வந்துட்டார். அது அந்த சன்னியாசி யாரையும் கேட்கல அவர் பாட்டுக்கு உள்ள வந்தார். தர்பார் ஹாலுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் உட்கார்ந்துருங்க. எல்லாம் ஆச்சரியமா சேனாதிபதி பாக்குறாரு, மந்திரிகள்லாம் பாக்குறாங்க, சேவகர்கள்லாம் பாக்குறாங்க. எல்லாம் வாயடிச்சு போய் நேர உள்ள வர்றாரு. நேர வந்தவொடனே ராஜா பக்கத்துல வந்து நிக்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுச்சு. ராஜா பார்த்தார். என்னடா இது இப்படி தைரியமா ஒருத்தர் வராரு அப்படின்னு அவரும் பார்த்துட்டு, சரி எப்படி இருந்தாலும் காஷாய தண்ட மாத்திரன பூஜ்யஹா இல்லையா? யதீனாக பூஜ்யஹா. அவர் உடனே தன்னுடைய ஆசனத்திலிருந்து இறங்கி வந்தார். சிம்மாசனத்திலிருந்து இறங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணோடனே, என்ன சுவாமி என்ன விஷயமா வந்தாருன்னு கேட்டார். உங்களுடைய நல்ல குணம் என்ன இங்க வர வைச்சதுன்னு பதில். உங்களுடைய பெருமையும் உங்களுடைய குணமும் என்னை இங்க வர வைச்சது அப்படின்னு ஒண்ணு ரொம்ப ராஜா சந்தோஷமாயிட்டார். தன்யனானேன், உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டோம்னு. நீ எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். இல்ல நீங்க இவ்வளவு பெரிய சன்னியாசி வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக தானே வந்திருக்கணும் அப்படின்னார். உடனே அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இந்த ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ராஜா பார்த்தார். இது ஒரு பகவான் நம்ம கிட்ட விளையாடுறாருன்றது தெரிஞ்சிருச்சு. சரி சுவாமி நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் வரக்கூடாது இங்க, அதெல்லாம் கிடையாது, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் எப்படி பரிபாலனை பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரின்னு சொல்லி இவர் பேச்சை கேட்கிறவர்கள் எல்லாரும், இவர் ராஜாவா இருப்பார், நீங்க எல்லாம் எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அது மாதிரி இவர் பண்ணட்டும், பெரிய மகான் ஒருத்தர் கிடைக்கிறது இந்த ராஜ்யத்தினுடைய அதிர்ஷ்டம், என்னோட ஒரு பெரிய சன்னியாசியே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கிளம்பி போயிட்டார். காட்டுக்கு போறார். என்ன பண்ணலாம், தபஸுக்கு போலாமா, அப்படி போலாமா, இது வரைக்கும் அவரும் வந்தது இல்லையா, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. பற்றே இல்ல, இதான் சான்ஸ்ன்னு தனியா கிளம்பி யாரும் வரக்கூடாதுன்னு போயிட்டே இருக்காரு. போனா ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது. அங்க போற வழியில ஒரு கிணறு. அந்த கிணறு கிட்ட போகும்போது ஒரே உள்ள இருந்து ஒரு மனுஷ குரல் கேட்கறது, காப்பாத்து காப்பாத்துன்னு சிங்கத்தினுடைய குரல் ஒண்ணு கேட்கறது. அதான் பார்த்தாரு. ஒரு குரங்கு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துறது. இது என்னடா இதுன்னு எதிர்த்து பார்த்தா கரெக்டா இந்த பக்கம் ஒரு குரங்கு மாட்டின்னு இருக்கு, அந்த பக்கம் ஒரு நாகப்பாம்பு மாட்டின்னு இருக்கு, அந்த பக்கம் ஒரு மனுஷன் மாட்டின்னு இருக்கான், ஒரு சிம்மம் மாட்டின்னு இருக்கு. என்ன காப்பாத்து காப்பாத்துன்றது. இவரோ பரோபகாரி இல்லையா, இவருக்கு பேரு. இவரால எப்படி போக முடியும் காப்பாத்தாம? ஆனா நல்லா தெரியும், இதை காப்பாத்தினா, நீங்க சிம்மத்தை காப்பாத்தினா வெளில வந்த உடனே முதல்ல நம்மளதான் அடிக்கும். அது இல்ல, அதுதானே சிங்கத்தினுடைய எண்ணம் இல்லையா? அப்போ பாம்பு கேட்கவே வேண்டாம், நல்ல பாம்பு, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறார் அவர். அவங்க என்ன, நம்மளுடைய வேலை இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றது, இவ்வளோ ஆயிடுத்து, உயிர் போனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கயிறை அங்க போய் தேடி எடுத்துன்னு வந்து கயிறை பண்ணி அந்த சிங்கத்தை முதல்ல காப்பாத்தினார். சிங்கமானது மேல வந்தது. சிங்கமானது மேல வந்த உடனே இவரை பார்த்த உடனே, சுவாமி நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப, நான் மனுஷங்களை தின்றவன் தான், ஆனா நான் நன்றி மறக்காத சிம்மம் இல்ல என்ன, அதனால நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் வந்து தண்டகாரண்யத்துலதான் நான் உலாத்தின்னு இருப்பேன், நீங்க எப்படி தபஸுக்கு அந்த பக்கம் தண்டகாரண்யத்துக்கு வருவீங்க இல்லையா, அப்ப நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறேன். நானு இப்ப எனக்கு ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல, அங்கதான் என்னுடைய பேட்டை, அது நான் தான் கிங் அங்க தண்டகாரண்யத்துல அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. போகும்போது திருப்பி வந்தது. ஒண்ணு சொல்றேன், யார வேணாலும் காப்பாத்துங்க, மனுஷன் மாத்திரம் காப்பாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு, அது அவ்வளவு அழகா சொல்றது, எல்லாரையும் காப்பாத்து ஆனா அந்த மனுஷனை மாத்திரம் காப்பாத்தாதேன்னு சொல்லிட்டு போச்சு. உடனே அங்க இருந்து அடுத்தது இவர் பார்த்தார், அந்த நல்ல பாம்பு இல்லையா, அதை ஒரு கயிறை எடுத்துன்னு போட்டாரு. அது கழுத்துல சின்னதா போட்டு அதை காப்பாத்தி அது வெளியில வந்துருச்சு. வந்தவுடனே அந்த பாம்பும் அழகா பேசிடுது இவர் கையில. வந்தவுடனே ரொம்ப தேங்க்ஸ், நான் போறேன், என்ன எனக்கு ஒரு வரம் இருக்கு, நீங்க எப்பாவது கஷ்டத்துல இருந்தீங்கன்னா, என்ன எனக்கு என்னப்பா வருது, நான் எதையுமே கேட்கப்படல, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதா, என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம் வந்ததே ஆனால் அந்த சமயத்துல நீங்க என்ன நினைத்தீர்களே ஆனால் நான் உங்களுக்கு வருவேன், இதுதான் நான் பண்ணக்கூடிய பிரதி உபகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. அடுத்தது ஒரு குரங்கு, அந்த குரங்கை காப்பாத்தினார். அந்த குரங்கானது மேல வந்தது. மேல வந்த உடனே அந்த குரங்கு வந்து சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், இல்ல அந்த பாம்பு திருப்பி அங்கேருந்து வந்தது. பாம்பு வந்து
நீ அந்த குரங்க வேணாலும் காப்பாத்து, ஆனா அந்த மனுஷனை மாத்திரம் காப்பாத்தாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அது போயிடுச்சு. இது என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த குரங்க காப்பாத்தினார். குரங்க காப்பாத்தினோடனே குரங்கு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஏரியால தான் இருப்பேன், நான் தண்டகாரியத்துல தான் நான் இருப்பேன், அதனால நீ என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு வந்து பதில் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தது. போயிட்டு அந்த மனுஷனை மாத்திரம் காப்பாத்தாத, உனக்கு ரிஸ்க்னாரு. இவர் யோசிக்கிறாரு, என்னடா இது இதெல்லாம் தெய்வீக விஷயமா நடக்கிறது எல்லாம். அது சிங்கம் பேசுறது, பாம்பு பேசுறது, இது பேசுறது, ஏன்னா இவங்க பேச்ச கேட்கறதா இல்ல என்னுடைய கடமையை செய்யறதா அப்படின்னா, உங்களுடைய கடமை என்ன, ஒருத்தர் காப்பாத்துன்னு சொன்னா ஒரு மனுஷன் அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு அவர் அவனை காப்பாத்தினார். காப்பாத்தினா அவர் என்ன பண்ணார், ரொம்ப வணக்கத்தோட நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நீங்க பெரியவரா இருக்கீங்க, என்னை காப்பாத்தினீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுறேன், என்னுடைய ஊர் இங்கதான் இருக்கு, உதயபுரம்னு பேரு, நான் ஒரு தங்க நகை ஆச்சாரி, நானு என்ன நீங்க இவ்வளவு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாருங்க இல்லையா. போயிட்டாங்க. எல்லாம் போன உடனே இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும் பொழுது அந்த தண்டகாரியத்துக்குள்ள இவர் போனார். எங்கேயாவது போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணலாம். போனா கரெக்டா அந்த சிங்கம் எதிர்க்க வந்தது. சிங்கத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியறதான்னு கேட்டது. இவரும் தெரியாம என்ன, உங்களுக்கு தெரியாம என்ன அப்படின்னு ஒண்ணு அது ரொம்ப ஆசையா ஓடி வந்து, இந்தாங்க இந்த ரத்தன மாலை ஒண்ணு இருக்கு, இந்த ரத்தன மாலையை நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு. எனக்கு ரத்தன மாலை வேண்டாமேப்பா, எனக்கு எதுக்கு சிங்கமே, நான் என்ன பண்ண போறேன், நான் தான் எல்லாத்தையும் விட்டுன்னு தான் நான் சுத்தின்னு இருக்கேன் சன்னியாசி மாதிரி, எனக்கு பண்ண இல்ல இல்ல, நீங்க பண்ண பிரதி உபகாரமா நான் கொடுக்கும்போது அதை நீங்க வேண்டான்னு சொல்றது நியாயமா, இது ரொம்ப நன்னா இருக்கும், இதை போட்டுக்குங்க, நீங்க சன்னியாசியா ராஜாவா தானே இருக்கீங்க இன்னும் கூட, அதனால உங்களுக்கு என்ன இது போடுறதுல தப்பு இல்லையான்னு அதை கன்வின்ஸ் பண்ண உடனே இவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். சரி, ஆசையா கேட்கறது ஒரு சிங்கம் என்ன, அதுக்கு ஏதோ என்னைக்கோ ஹெல்ப் பண்ணதை போய் மனசுல வச்சுட்டு அது இன்னைக்கு வந்து பார்த்து கொடுத்தது என்ன, அதை போட்டுட்டு அப்படியே வராரு. போட்டுட்டே வரும்போது இந்த ஊருக்கு வந்துட்டாரு, உதயபுரத்துக்கு வந்துட்டார். இந்த உதயபுரத்துல வரும்போது அந்த மனுஷன் இருக்காருல்ல, அவரை பார்த்தாரு இவர். அங்க பார்த்தோன்னே, அடடே வாங்க வாங்க, என்னை காப்பாத்தினவராச்சே, நீங்க வாங்க எங்க ஆத்துல அவசியம் தங்கணும் அப்படின்னாரு. சரி உங்க ஆத்துல தங்குறேன்னு பார்த்தா அவர் கழுத்துல பார்த்த உடனே அந்த ரத்தனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன சுவாமி இது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. எப்பா இது சிங்கம் கொடுத்ததுப்பா, ரொம்ப நன்னா இருக்கு, நீ போட்டுக்கோன்னு சொல்லி, இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ரத்தனம், இங்க காட்டுல யாரோ செத்து போயிட்டான் என்ன, அவங்கிட்ட இருந்து கிடைச்சது, இது செத்த பணத்துல இருந்து கிடைச்சது, ரொம்ப நல்ல ரத்தனம், நீ போட்டுக்கோன்னு சொன்னார். அவனுடைய ஆசைக்காக போட்டான்பா, எனக்காக ஒண்ணும் இல்லை அப்படின்னா. அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இது வந்து இவன் செய்து அந்த ராஜா கையில கொடுத்தது. இதே மாதிரி ஒரு ரத்தனம் வேற யாருக்கும் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை, இது எப்படி இவர் கையில வந்தது அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்து, இது ராஜாக்கு நான் இல்ல கொடுத்தேன் இந்த தனத்தை அப்படின்னு. அந்த மாலையை தான் போட்டுட்டு அவருக்குள்ள வேட்டைக்கு போனான். எப்ப போனா எப்ப செத்தான்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப கவலையில ராஜா உட்கார்ந்து இருக்காரு. ஒரே ராஜ்யமே வருத்தத்துல இருக்கு. என்ன இளவரசர் இருந்து எங்க போனா எங்க செத்தான்னு தெரியல, இதனுடைய கனெக்ஷன் இப்ப இவர் மூலமா எனக்கு வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். இதை நம்ம வச்சுட்டா ரொம்ப தகராறு, கெட்டவன் தான் அவன் இல்லையா, மனுஷனுடைய புத்தியாச்சு, இதையே நம்ம வச்சுட்டு இவரை ஏமாத்தி அனுப்பிச்சிடலாம், இவர் கட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் இன்னொன்னு யோசிச்சு பார்க்கறான், ஒழுங்கா ராஜா கிட்டயே திருப்பி கொடுக்கறது தான் நமக்கு மரியாதை கிடைக்கும், ராஜா நல்லா கவனிப்பான் நம்மள இல்லையா, இந்த மாதிரி உண்மையா நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்னா அப்படின்னு சொல்லி, நீங்க வாங்க ராஜா கிட்ட உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை கொடுத்துட்டு வரலாம். இவரு எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க பார் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஆச்சாரியோட போனார். அங்க போனோடனே வீட்டு போனா ராஜாவை பார்த்தார். பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரே கண்ணெல்லாம் தண்ணி, என்ன ஆச்சு, எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டான். இது மாதிரி இது கிடைச்சது, இவர் தான் எடுத்துன்னு வந்தாரு என்கிட்ட, அது போட்டோன்னா. அது முக்கியம் இல்லை, என் பையனை கொன்னவன் யாரு, இதை எடுத்தவன் தான் என் பையனை கொன்னு இருக்கணும், அதுதான் இப்ப முக்கியம்னா. இப்ப யோசிச்சு அது கண்டுபிடிச்சாலே உனக்கு 4-5 கிராமத்தை எழுதி வைக்கிறேன், உனக்கு என்னுடைய பாதி ராஜ்யத்துல ஒரு பெரிய போர்ஷன் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் இந்த மனுஷனுக்கு சபலமானது. ஐயோ 5-6 கிராமம் தராரு, பாதி ராஜ்யம் தராரு, இவர் தான் சொல்லிட்டு போயிட்டான்.
இவர்தான் அவரை கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராஜா உடனே இவரை பிடிச்சு கட்டி, என்ன அவர் பாவம் ஒரு தப்பும் அறியாதவர், அவரை பிடிச்சு சொல்றாரு, அதெல்லாம் சிம்மமாவது பேசித்தாவது இவர் ரத்தனத்தை கொடுத்தாரு, யார்கிட்டயா விடுற, நாளை காத்தால தூக்குல இட போறோம் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காத்தால 6 மணிக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸ், தூக்கு தண்டனைக்கு இருக்கக்கூடிய கிரிமினல்ஸை வந்து தப்பிக்கிறதுக்கு ராஜா ஒத்துக்கவே மாட்டார். அவரே வந்து பக்கத்துல இருந்து அந்த தூக்க நிறைவேற்றிட்டு தான் போவார். அதுதான் அந்த ஊர் வழக்கம். அதே மாதிரி காத்தால 5:45க்கு ராஜா வந்துட்டு இருக்காரு இவருக்கு தூக்கு போறதுக்கு. இந்த இக்கட்டுல திடீர்னு அந்த ராஜாக்கு, இந்த இப்போ பரதேசியா இருக்கக்கூடிய இந்த ராஜாக்கு அந்த பாம்பு சொன்னது ஞாபகம் வந்தது. நீ இக்கட்டுல இருக்கும்போது என்ன நினை அப்படின்னாரு. இப்போ அவர் நினைச்ச உடனே அங்க பாம்பு வந்துருது. பாம்பு வந்த உடனே சொன்னாரு, இந்த மாதிரி அதனால நீ ஒண்ணும் கவலைப்பட, ராஜாவை போட்டு தள்ளி போடலாம் அப்படின்ட்டாரு. இல்ல இல்ல, அது ரொம்ப பிரச்சனையா ஆயிடும். என்ன கூட இருக்கவங்களும் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க, நான் இந்த கேட்கறேலா அப்படிங்க. சொல்லுங்க. நான் இப்போ அந்த ராஜாவை கடிக்கிறேன். கடிச்ச உடனே கீழே விடுவார். உடனே அவர் செத்து போயிடுவார். எல்லாரும் போன உடனே உங்களுக்கு அவரை உயிர்ப்பிக்கிறதுக்கான மந்திரம் என்னன்றது எனக்கு அனுமார், என்னுடைய குரு, அவர் சொல்லி கொடுத்திருக்கார் சஞ்சீவன மந்திரத்தை. உங்களுக்கு நான் அதை உபதேசம் பண்றேன். நீங்க அந்த சஞ்சீவன மந்திரத்தை சொன்னீர்களே ஆனால் அந்த ராஜா திருப்பி பழிச்சிடுவாரு. பழிச்சிட்ட உடனே நீங்க வந்து அவருக்கு பிரதி உபகாரம் செய்ததுனால உங்களுடைய தூக்கு தண்டனையானது ரத்து செய்ய இது நியாயம் தானே அப்படின்னாரு. ராஜா பார்த்தார், இந்த டீல் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் ஒத்துண்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனார். போன உடனே அந்த ராஜா கரெக்டா வரும்போது அந்த பாம்பு கடிச்சிட்டு செத்து போயிட்டான். உடனே அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் எல்லாம் அந்த தூக்கு நடக்கிற அந்த பிராந்தியத்துல இதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் ஓடி வராங்க அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியல, போனது தான் அப்படின்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, சார் என்னால உங்க தாத்தா ராஜாவை காப்பாற்ற முடியும்னு. பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, நீயே ஒரு கைதி, நீ இல்ல ஒண்ணு அங்க இருக்கவங்க எல்லாம் டிசைட் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஒரு சான்ஸ் இருக்குன்னாக்க ராஜாவை பழைக்க வைக்கலாம்னாக்க இந்த சான்ஸை போய் விடுவியா அப்படின்னு ஒண்ணு இவர் போய் மந்திரத்தை சொன்னார். அவர் போய்ச்சிட்டார், கண்ணை திறந்தார், மகிழ்ச்சி ஆயிட்டார். எல்லாரும் உண்மையை சொல்றாங்க, இவர் தான் சார் உங்களை பிழைக்க வச்சாரு, உங்களை பாம்பு கடிச்சிடுச்சு, நீங்க போயிட்டீங்க, இது மாதிரி இவர் இந்த மந்திரத்தை சொன்னாரு, உங்களுக்கு உயிர் போய் சொன்னா, என்னப்பா இது, நான் உன்னுடைய உயிரை எடுக்கணும்னு பார்த்தா நீ எனக்கு உயிரை கொடுத்திய அப்படின்னு சொல்லி, நீ வா என்னுடைய அரண்மனையிலேயே நீ தங்கணும், நீங்க பெரிய ராஜான்னு வேற சொல்ற, நீங்க எல்லா மரியாதையும் இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நாடோடியாவே இருந்தா நாடோடியாவே போயிட்டுதான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் இந்த மாதிரி போய் சொல்லிவிட்டான். உடனே நான் அவனை கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. யாரவன் அந்த துராசா பூயிஷ்டன் தான் அந்த மனிதன். என்ன துராசா பூயிஷ்டஹான்ற வார்த்தை வந்து சொல்லி, துராசா பூயிஷ்டே துரதிப கிரகத்வார கடக்கையில இருக்கக்கூடிய திராசா பூயிஷ்டே அப்படின்ற இதுல ஒரு மனுஷனுக்கு இல்லையா பேராசைன்றது வரக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது, இந்த மந்திரம். அது இப்படி ஆன உடனே இவர் அப்படியே வந்துட்டே இருக்கச்ச அந்த குரங்கு பார்த்தது, இவரை பார்த்துட்டு, குரங்கு வந்து எனக்கு அனுமார் குரு இல்லையா அப்படின்னு சொல்லித்தான் அந்த குரு என்ன பண்ணிட்டு ஒரு அமிர்த பழத்தை கையில கொடுத்து, இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு மரணமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணாரு, அந்த கையில வாங்கிட்டு அமிர்தமான பழத்தை வந்து நம்ம யாராவது டிசர்விங் ஆளுக்கு கொடுக்கலாம், நமக்கு எதுக்கு இந்த அமிர்த பழம்னு வச்சுட்டே வரும்போது அங்க தன்னுடைய ஊரை பத்தி விசாரிக்கிறார். சொன்ன நீங்க போன உடனே அந்த சன்னியாசி என்னமா பண்றாரு, ஜனங்கள்லாம் வெரி ஹாப்பி இல்லையா, இப்படி ஒரு ராஜ்யம்னா அப்படி ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காருன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ராஜ்யம் நம்ம கையில இருந்து ஒருத்தர் வாங்கி இவ்வளவு அழகா நடத்துறாருன்னா அவருக்கு இந்த பழத்தை கொடுக்கறது தான் நியாயம் அப்படின்னு நேர போனார் ராஜா கிட்ட. போன உடனே, சுவாமி உங்களுக்கு வந்து இந்த அமிர்த பழம் இது எனக்கு கிடைச்சது, இது வந்து ஒரு குரங்கை நான் காப்பாத்தினேன், அந்த குரங்குக்கு அனுமார் குருவான், அவர் இந்த பழத்தை கொடுத்தார், அந்த பழத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை சாப்பிட்டா நீங்க ரொம்ப நாள் இருக்கலாம், இந்த பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நீண்ட நாள் நீங்க வாழலாம் அப்படின்னு அதை கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப ராஜா இப்ப நிலைமை மாறிடுச்சு, எனக்கு ஒரு பட்டத்து மகிழ்ச்சி வேற இருக்கா, அவளுக்கு கொடுக்காம நான் இதை சாப்பிட்டா சரியா வராது,
என்ன சுவாமி சன்னியாசி, இதுதான் நடக்கிறது, எனக்கு இன்னொரு பழம் வேணும், அதனால முடிஞ்சா கொடு, என்ன இல்லைன்னா விட்டுரு, என்ன நீ பாத்துக்கோன்றாரு. என்னடா இது, இவர் நமக்கு ஆசைப்பட்டுட்டோம், இவர் கொடுத்தாருன்னா இவர் இன்னொரு பழத்தை கொடுனாக்கா நான் எங்க போய் சேர்றது அப்படின்னு இவர் திருப்பி தேடிட்டு வர்றாரு. அந்த குரங்கியா நினைச்சிட்டு வர்றாரு, எங்கேயாவது இந்த குரங்கு ஆம்பளுமான. அந்த குரங்கு வழியில வந்தது. வந்த உடனே சுவாமி இந்த மாதிரி குரங்க எப்படியாவது இன்னொரு பழத்தை கொடு, ராஜா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிறாரு, என்கிட்ட யாச்சகமா கேட்டாரு, நான் இப்ப இல்லைன்னு சொல்ல முடியல, என்னால ட்ரை பண்ணாமையே நான் எப்படி, எனக்கு தெரியும் நீ என்ன பதில் சொல்லுவேன்னு, இருந்தாலும் நான் கேட்காம இருக்கக்கூடாது. அவங்க எனக்கு தெரியவே தெரியாது, இருக்கிறது ஒரு பழம் தான், எங்க குரு கிட்ட வேணா கூட்டின்னு போறேன் உங்களை, நீங்க வாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட கூட்டிட்டு போறான். ஆஞ்சநேயர் பார்த்த உடனே இவருக்கு தான் நீங்க கொடுத்த அமிர்த பழம், இவர் மேல எனக்கு ரொம்ப, இவர் 4 பேரை காப்பாத்தினாரு, அதை மனசுல வச்சுட்டு நான் இவருக்கு அந்த அமிர்த பழத்தை கொடுத்தேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எடுத்துன்னு போய் இன்னொரு ராஜாவுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக இவர் எடுத்துன்னு போனார். இப்ப அந்த ராஜா 2வது பழம் கேட்கிறார் அப்படின்னா அவர் சொன்னாராம், ஐயோ இது எனக்கு பரமேஸ்வரன் கொடுத்ததுப்பா, பரமேஸ்வரன் ஒரு பழம் தானே எனக்கு கொடுத்தாரு, எனக்கு 2 கொடுத்தா, நீ வேணா பரமேஸ்வரன் கிட்ட போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த குரங்கையும் கூப்பிட்டு சரி வா பரமேஸ்வரனை போய் கேட்கலாம் அப்படின்னு பரமேஸ்வரனை போய் கேட்டாராம். இந்த மாதிரி இல்ல பா, எனக்கு வந்து அமிர்தத்துவத்துக்கே சான்ஸ் இல்லை, என்கிட்ட ஏதோ விஷ்ணு கொடுத்தார், நான் அதை இவர்கிட்ட கொடுத்தேன், நான் எல்லாரையும் சம்ஹாரம் பண்றதுதான் என்னுடைய வேலை, நான் போய் அந்த அமிர்த பழத்தை கேட்டேன்னா அது ரொம்ப இன்டீசென்டா இருக்கும், நீ வேணா ஒண்ணு பண்ணு, டைரக்டா ஒய் நாட் யூ அப்ரோச் விஷ்ணு, மகாவிஷ்ணு நேர அப்படின்னா. சரின்னு இந்த குரங்கும் இந்த ராஜாவும் நேர மகாவிஷ்ணு கிட்ட போய் கேட்டார். அவனும் உனக்கு என்னப்பா, ஒன்னு என்ன நிறைய 4 கூட தர முடியும், நீதான் நல்ல ராஜான்னு சொல்றிய அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுங்க, சௌகரியமா இருங்க அப்படின்னு விஷ்ணு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் கிளம்பி அந்த சன்னியாசி கிட்ட வந்தாராம். சன்னியாசி கிட்ட வரும்போது இல்ல, அந்த விஷ்ணு என்ன சொல்றாரு, இந்த பழம் வந்து என்கிட்ட இல்லை இப்ப ஸ்டாக்கு, ஆனா எங்க கிடைக்கும்ன்றது நான் சொல்றேன், எங்க கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த தேசத்துல இந்த ஊர்ல தான் கிடைக்கும் அப்படின்னாரு. ஐயோ அந்த ஊர்னுடைய ராஜா நான் தான், நான் தான், ஆனா இப்ப நான் ராஜா இல்லைன்னா, எனக்கு அது தெரியாது, அந்த இடத்துலதான் இந்த பழம் எனக்கு கிடைச்சது, இந்த அமிர்த பழம், அங்க போனா உனக்கு கிடைக்கும், உனக்கு இன்னொன்னு கிடைக்கும், அந்த ஊர்ல தானே இருக்க, அதை எடுத்துன்னு போய் அவர்கிட்டயே கூட அப்படின்னு. இப்ப நான் ஓனர் இல்லையே, நான் எப்படி வாங்கறது, அது யுவர் ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. இவர் நேரம் ஓடி வர்றாரு திருப்பி ராஜா கிட்ட, இந்த மாதிரி இந்த பழம் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துலதான் இருக்கு, ஆனா நான் அது ஓனர்ஷிப் இல்ல, நீங்க தான் ஓனர்ஷிப்பு, நீங்க தான் சொல்லணும் அப்படின்னா. அந்த பத்திரத்தை பார்த்தா அந்த சேவகம் சொல்லிட்டான், சார் எல்லாம் அவர் பேர்ல தான் இருக்கு, சன்னியாசி பேர்ல எதுவுமே மாற்றப்படவில்லை அப்படின்னாரு. இவர் ஷாக் ஆயிட்டாரு, எதுவுமே இல்லை, ராஜாவா நீங்க எடுத்துட்டீங்க, இவ்வளவு பேரை பரிபாலனம் பண்றீங்க, எல்லா லேண்டும் வந்து என் பேர்லயே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே அந்த சன்னியாசி இங்க இருந்து மறைஞ்சிட்டாராம். இதெல்லாம் விளையாட்டுப்பா நாங்க பண்ணது அப்படின்னு உடனே அந்த சிம்மம் மனுஷன் எல்லாரும் வந்து இந்த அமிர்தத்துவத்துக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்கள் இருந்தா துராசையும் இருக்கும், நல்ல ஆசைகளும் இருக்காங்க, விலங்குகளாக இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பார்கள் இல்லையா, மனிதர்களாக இருந்தாலும் விலங்கு புத்தியானது இருக்கும். சோ யாருமே நல்லவனும் இல்லை, யாருமே கட்டவனும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் மனசாபல்யமும் பேராசையும் மனசனாலதான், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு அவர் வந்து ஹிருதய கப்பி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்ன அந்த கதையை சொன்னாராம். சொல்லி இது இங்க சாட்சிகள் சொன்ன கதை ரசமா சொல்லுவார் அவர். இப்படியே மனசானது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குன்றதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நல்லதையும் நினைக்கும் கெட்டதையே நினைக்கக்கூடியது தான், அதனாலதான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னா. இப்போ அதை வைத்துக் கொண்டு 20வது ஸ்லோகம். சதா மோகாடவ்யாம் சரதி யுவதீனாம் குச்சகிரௌ நட்யாஷாஷாகா ஸ்வடதி ஜடதி ஸ்வைரமதிதஹ கபாலின் விக்ஷோபே ஹிருதய கபிம் அத்யந்த சபலம் திருடம் பக்தியா புத்யா புத்வா சிவ பவத தீனம் குரு விபோ. ஏ விபோ அப்படின்னு எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவரே, ஏ சிவா, இல்ல சுகஸ்வரூபியாக மங்களஸ்வரூபியாக சர்வ மங்கள மாங்கல்யமாக இருக்கக்கூடிய ஏ சிவனே,
ஹே கபாலின் அப்படின்னு இதெல்லாம் சம்போதனம் இதுல பண்றார். பண்ணி மனசுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு பேராசை, இன்னொன்னு சாப்பல்யம். அதனாலதான் இந்த ஆசை ஒரு கிளையில ஒண்ணுல இருந்து இன்னொரு கிளைக்கு போயிடும். இது இன்னும் அனுபவிக்காம இருக்கணும். மனுஷனா அப்படிதான் இருக்கான். நீங்க சின்ன கார் வாங்கினீங்க, அது இன்னும் நல்லா அனுபவிக்கவே இல்லை. அதுக்குள்ள பெரிய காருக்கு ஆசைப்பட்டீங்க, அதை விட பெரிய வேனுக்கு ஆசைப்பட்டீங்க. இப்படியே மனுஷன் இருக்கான். 1 பெட்ரூம் பிளாட்ல இன்னும் மூளைக்கு மூளை பறந்து உழுந்து எதுவும் என்ஜாயே பண்ணல. அதுக்குள்ள 2 பெட்ரூமுக்கு ஆசை வந்துருது. 2 பெட்ரூம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே சின்மயானந்தா சொல்றாரு, இந்த பசங்களுக்கு எல்லாம் ஃபேண்டா வாங்கி கொடுத்தா அந்த ஃபேண்டா ரசிச்சே குடிக்காதுங்க. அது ஆயிடுமோன்னு பாக்குறதுலயே டென்ஷன்லயே கொடுத்து அந்த ஃபேண்டாவே ரசிக்காதுங்க. அந்த மாதிரி தானே மனுஷர்கள் குரங்கு மாதிரி இருக்கும். ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு தாவறது அப்படின்றது இந்த பேராசை இல்லையா. அப்புறம் சாப்பல்யம், இது 2 தான் சார் லட்சணம் அப்படின்றதுனால, அதனால சதா மோகாட்டவ்யாம், எப்ப பார்த்தாலும் மனசானது எப்படி இருக்கு அப்படின்னா மோகத்திலேயே இருக்கு. அதுவும் மோகம் எப்படி இருக்கு, அடவி மாதிரி இருக்கு. அப்படின்னா காடு, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியவே தெரியாது இல்லையா. அதானே விஷம் போல இருக்கும். அது தான் உண்மையிலேயே அமிர்தமா இருக்கும். இவன் எது அமிர்தம்னு நினைச்சு வாங்குறோம்னா அது விஷமா முடியும். இதுக்கு பேர் என்ன, மோகம், டெல்யூஷன். டெல்யூஷன்னா என்ன, எது நல்லது எது கெட்டதுன்றது விவேகம் இல்லாம ராங் டிசிஷன். நல்லதை பார்த்து கெடுதல்னு நினைப்பான், கெட்டதை பார்த்து பெரியவா சொல்லும் பொழுது அவனுக்கு கெடுதலாக அது தெரியும். ஆனா அது நல்லதுன்னு அவனுக்கு புரியாது. அவன் புரிஞ்சுக்கும் போது அது டூ லேட் ஆயிடும். எது நல்லது, விஷமபி அமிர்தம் போல இருக்கும், அமிர்தமும் விஷம் போல இருக்கும்னு சொல்றோம் இல்லையா. இதுக்கு பேர் தானே மோகம் இல்லையா. இந்த காடு இருக்க, சம்சார காடு இருக்க, அது எப்படி தெரியுமா, விஷபூரித்த பழங்கள்லாம் இருக்கும். சிலதெல்லாம் எப்படி இருக்கும், நீங்க பார்த்தா ரொம்ப நல்ல பழமா இருக்கும், சாப்பிட்டா அதுல விஷம் இருக்கும். அவன் பாட்டுக்கு அதுதான் நன்னா இருக்குன்னு, அது திதிப்பா இருக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவான். சிலதெல்லாம் அவ்வளவு திதிப்பா இருக்காது, ஆனா அதை சாப்பிட்டானே இவனுக்கு புஷ்டி எல்லாம் உண்ணக்கூடியது. இப்படி எல்லாம் இந்த காட்டில் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அத கதை, அந்த தேல் பாகவதத்து கதை இல்லையா. இப்படி சதா மோகாட்டவ்யாம் சரதி, எப்போதும் இந்த டெல்யூஷன்ற காட்டுல இருக்கக்கூடியதாக சஞ்சரிக்கிறது. எது, உன்னுடைய மனசு. ஹிருதய கபி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிருதய கபியானது அஜானமா இருக்கக்கூடிய இவனுடைய அந்த மோகன்ற காட்டுல, டெல்யூஷன்ற காட்டுல அப்படியே சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. யுபத்தி நாம் குச்சகிரோ, பெண்கள் மேல ஒரு ஆசை இவனுக்கு இல்லையா. எப்ப பார்த்தாலும் மனசு அங்கே கல்யாண புதுசுல எப்ப பார்த்தாலும் வைஃபை பத்தியே நினைச்சுட்டு இருப்போம், ஆபீஸ்ல கூட. அதுக்கப்புறம் பாருங்க, ஆச்சுன்னாக்க வீட்டுக்கு வரத்துக்கே யோசிப்போம், லேட்டாக வருவான். இல்ல இதெல்லாம் ஒரு நம்ம பார்த்தது தானே எல்லாம். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ பிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா, புத்திநாசாத் குணேஷதி. இந்த சங்கத்தினால வரக்கூடியதுல ஆசையை பார்த்து இவனுக்கு யுவதி மேல ஆசை, யுவதிக்கு இவா மேல ஆசை இல்லையா. ரெண்டுத்தையும் தானே சேர்த்து சொல்லணும். யுவதி நாம் குச்சகிரவ் இல்ல, அவளுடைய மார்பகங்கள் மேல அப்படி ஒரு மோகத்துல இருக்கக்கூடியான். நடத்தி ஆஷா ஆஷாக்க ஸ்வட்டதி அப்படின்னாரு. இவர் எப்படி இருக்காரு, நடத்தி யுவதி நாம் குச்சகிரோ நடத்தி. இவனுடைய எண்ணங்கள் எல்லாம், மனசெல்லாம் இந்த யவன ஸ்திரீகள் மேலேயே நர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கு. ஆஷா ஷாகாசு, ஆஷா ஸ்வாகாசு அடதி அப்படின்னாரு. இந்த ஆஷா சாக்கம், இந்த இந்த கிளையில இருந்து அந்த கிளை, குரங்கனுடைய புத்தி என்ன, இந்த கிளையில இருக்கும். காரணமே இல்லாம அடுத்த கிளைக்கு தாகும், அது இல்லாம அடுத்த கிளைக்கு தாகும். அதே மாதிரிதான் இந்த மனுஷனும் இந்த ஆசைன்றத வச்சுட்டு மனைவி மக்கள் இதுலயே மாறி மாறி பிளான் பண்ணிட்டே இருக்கான். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது வாங்கலாமா, இது பிடிக்குமா அவனுக்கு, என் பையனுக்கு அது வாங்கலாம், இதே சிந்தனை தான். இருக்கிறத வச்சுன்னு அனுபவிக்காம மேல மேல வாங்கலாமா, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமான்னு மாறிட்டே இருக்கு பாருங்க புத்தி. இங்க இருந்து அங்க, அங்கே இருந்து இங்கன்னு அந்த ஆசைன்ற கிளையில போய் மாட்டிக்கிறான். இதுல அட்டத்தி, இதுல 4 பக்கமும் மாட்டிக்கிறான். ஸ்வைரம் அபிதஹா ஜடிதி, தன் இஷ்டப்படி 4 பக்கமும் ஒரு நிலையில இருக்க மாட்டேன்ற ஆசை. இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஆசை இல்லையா.
இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். இப்படி ஒரு நிலையில இருக்க மாட்டேன்றான். இஷ்டத்துக்கு மாற்றிக்கொண்டே இதை வாங்கலாம்னு நினைக்கிறான், அது வாங்கலாம்னு நினைக்கிறான். இல்லையா? இந்த வாட்டி ஒரு சோப்பு வாங்கணும்னு இல்ல இல்ல வேற சோப்பு வாங்கிக்கிறேன் அப்படின்றான். இல்லையா? இது ஒரு அவனுக்கு எல்லாமே இருக்கு. இந்த வீடு வாங்கினா கூட இதனால அடுத்த தடவை இதை வாங்குறேன் அப்படின்னு எப்படி மாறிண்டே பாருங்க. இந்த கடையில வாங்கக்கூடாது சார், ஒரு தடவையும் அவங்கிட்டே போறோம் நம்ம. இந்த தடவை நல்லி கிடையாது சார், அமரம் தான் வாங்கணும். எப்படி மாறுது பாருங்க புத்தி. மனம் ஒரு இருக்கு இல்ல. அங்க போனா இதே எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் வாங்குறோம். வேற இந்த தடவை கொஞ்சம் மாத்தி வாங்குவோம் இந்த தீபாவளிக்காவது. எல்லாருக்கும் அதே தானே ஆசை. எப்ப பார்த்தாலும் இதே சோப்பு தான் அவங்க பார்க்க ஒரு வேலையே இல்லை, வேற வேற மாத்து அப்படின்னு வாங்க. இத மாதிரி பண்ணி பண்ணி இந்த ஜகிதி ஸ்வைரம் அபிதஹா, தன்னுடைய இஷ்டத்துக்கு இல்லையா, ஸ்வைரம் தன்னுடைய இஷ்டப்படி, அபிதஹா நாலா பக்கமும் மனசானது ஜடத்தி ஜடிதி அடத்தி, அப்படி நாலா பக்கமும் அது வர்றதுக்குள்ள அவன் புத்தி மாறிடுறது. அது வேண்டாம், இதுவே வாங்கிக்கலாம், இது வேண்டாம், இது விட அது பெட்டரா இருக்கும் அப்படி டக்கு டக்குன்னு ஒரு இன்னைக்கு டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அது மேல ஆசை. அதுக்கப்புறம் நாளைக்கு போகும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது நல்லா இருக்குன்னு இங்க மாத்துறான். இப்படி எல்லாம் மனசானது நாலா பக்கமும் போய்கிறது. அதனால இந்த ஹிருதய கப்பி எப்படி இருக்கு, அத்தியந்த சபலம். இந்த ஹிருதய கப்பி இருக்க, இந்த மனமாகிற குரங்கு இருக்க, அது எப்படி இருக்குன்னா அத்தியந்த சபலம், ரொம்ப சபலம். இதுவா அதுவா எதுலயும் அது ஒரு நிலையான எண்ணமே இல்லாம இருக்கு இந்த மனசு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மனசானது இது என்ன பண்றது, ஹே கபாலின் பிக்ஷோ வே அப்படின்னு கேட்கிறாரு. ஹே கபாலின்னு அப்படின்னு யாரு, இவர் சிவபெருமான் இல்லையா, அவர் ஒய்ஃப் அங்க அன்னபூர்ணி எல்லாருக்கும் படி அறுத்துன்னு சாப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஆத்துக்காரு பாருங்க, ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, இவரு பிக்ஷாடனம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது இல்லையா, சாஸ்திரிகள் ஜாப்ஸ். உன் ஒய்ஃப் எங்க ஒர்க் பண்றான்னு ஓஎன்ஜிசில, என்ன உங்க ஆத்துக்காரர் எங்க ஒர்க் பண்ண, யார் இந்தியால, ஒருத்தர் மேல ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணுவான். இப்படிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அமைய. அந்த மாதிரி அன்னபூர்ணியா உட்கார்ந்துட்டு இவ எல்லாருக்கும் படி எடுத்திருந்தா, இவர் என்ன பண்றாரு, கபாலத்தை வச்சுட்டு அப்படி போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. பார்த்தாரு, ஹே கபாலி, அங்க இங்க பிச்சை எடுக்கிறிய, நான் உன்னுடைய மனச உங்ககிட்ட போடுறேன், அத கொஞ்சம் நீ போய் கெட்டியா பிடிச்சின்றது ஆனால் அப்படின்னு ஒரு சிலேடையா சொல்றாரு இல்லையா. பிச்சை பாத்திரத்தோட மண்டையோட்டோட போய் சுத்தி கொண்டே இருக்கீங்களே, என்னுடைய மனசானது பாருங்க மரத்துல இருந்து கிளை தாவற மாதிரி இருக்கு, அதையே நான் உனக்கு பிக்ஷையா கொடுக்கறேன். ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் மே பிக்ஷா ஹே கபாலின், என்னுடைய பிக்ஷையா இதை ஏத்துக்கோ. இந்த பிக்ஷைய எப்படி தெரியுமா நான் கொடுக்கறேன், திருடம் பக்தியா பத்வா இல்லையா, திருடமான ஒரு பக்தின்ற கயிற்றுனால இல்லையா. குரங்காட்டி எப்படி அந்த அதுக்கு பண்ணாம அது வயத்துல ஒரு கயிறை கட்டுவான், அது வயத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, அதை வச்சுட்டு கையில ஒரு கொம்பை வச்சுட்டு ராமா ராமா லங்கையை தாண்டு எல்லாரும் அதுக்கு துட்டு போடுவாங்க. அந்த கிராமத்துல அண்ணாக்கா அதை போட்டு பண்ணா பசங்க எல்லாம் வாசல்ல திண்ணையில உட்காந்து பார்க்கும். அந்த மாமிக்கு ஒரே சந்தோஷம், ஒரு 10 நிமிஷம் இந்த குரங்காட்டி வந்தான், இந்த பசங்களுடைய அட்டகாசம் தாங்கல, இதை பார்த்து வேடிக்கை பார்த்தேன்னா அதுக்குள்ள அவ சமையலையே முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா. ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அந்த சந்தோஷத்துல ஒரு 10 பைசா ஜாஸ்தி போடு அந்த குரங்காட்டிக்குன்னு சொல்றாள் இல்லையா. அத மாதிரி என்ன பக்தின்ற கயிறுல கட்டிருக்கா, என்ன கட்டி குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்துட்டாரோ அதே மாதிரி மியூச்சுவல் பெனிஃபிட். அவனால இவருக்கு பெனிஃபிட், இவரால பெனிஃபிட். என்னுடைய மனசா அங்க எங்க போயிட்டே இருக்க. நீரோ பிச்சைக்கு வந்திருக்கீங்க, நானா உங்க மேல பக்தி பண்ணி இதை என் மனசை உங்க கையில கொடுத்துட்றேன், சதா சர்வகாலம் உங்களுக்கே அர்ப்பணமாக நான் கொடுத்துட்றேன். இதை எப்படியாவது கட்டி நீங்க எப்படியாவது அந்த குரங்கை எப்படி கட்டுறானோ அதே மாதிரி நீங்களும் என்னை கட்டி நல்ல சத்சங்கத்துல என்னை சேர்த்து எனக்கு நல்ல வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு, பவததீனம் குரு, இதை எப்படியாவது என்னுடைய மனசை உன்னுடைய அதீனமாக ஆக்கி விடப்பா அப்படின்னு வேண்ட மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு இல்லையா. இந்த மனசை குரங்கோட ஊமிக்கிறார். எப்படி அப்படின்னாக்க மனசை ஈஸ்வர பக்தியிலால அடக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றார். அப்புறம் சிவன் திருவிளையாடல்கள்ல ஒண்ணு இல்லையா, மண்டையோட ஏத்தி பிச்சைக்கு சொல்றாரு இல்லையா.
அதே மாதிரி மனம் என்னும் குரங்கையே அவர் பிச்சையா கொடுக்கிறார். அந்த குரங்க பக்தின்ற கயர்ல கட்டி அதை அடக்கி கொண்டு வரையானார். அது அவருக்கு வேண்டிய பிச்சையும் கிடைக்கும், எனக்கும் சத்சங்கமாக இருக்கக்கூடிய மோட்சமும் கிடைக்கும். மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கு சார், இல்லையா? அவனுக்கு பாம்பாட்டி வந்ததுனால எப்படி அந்த மானிக்கு ஒரு பெனிஃபிட் வந்ததோ, பாம்பாட்டிக்கு காசு கிடைச்சதோ, அந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சிவனை கேட்டார் அப்படின்னு சொன்னார். சதா மோகாடவ்யாம் சரதி யுவதீனாம் குச்சகிரோ நடதி शाकासु अटति झटिति स्वैरमभितः कपालिन् भिक्षो मे हृदय कपिम् अत्यन्त चपलं दृढं भक्त्या बुद्ध्वा शिव मददीनं कुरु विभोः. 20 நாமாக்கள் பார்த்தோம், 20 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். 21வது ஸ்லோகம் அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.